கர்த்தர் உன்னை மேன்மையா வைக்கணுமா? உபாகம் 28:1-2 படிச்சு பாரு, 14 பேரை படிச்சு பாரு. ஆசீர்வாதம் தானா வந்து தங்கும். நீ தேவனு அது வேணாம் இது வேணும்னு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நீ அவரை பிச்சரிக்க மாட்டேன். நீ முதலாவது உங்களுக்கு எனக்கு உள்ள வாழ்க்கை என்னன்னா அன்பு கூறணும். அன்பு இல்லையா? என் அன்பினால் நிரப்பும், அன்பின் ஆவி எனக்கு தாரணும்னு நீ போராடி ஜெபம் பண்ணு, தருவார். அல்லேலூயா. எந்த நிலைமையில என்ன பலப்படுத்துங்க, நாம் பின்மாறக்கூடாது, தூஷிக்க கூடாது. அல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும் விசுவாசத்தை விட்டு நாம் போக கூடாது, வழுவக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தேவ பிள்ளைகள் நினைக்கணும், ஜெபம் பண்ணணும். அடுத்தது வசனம் என்ன? வசனத்தின் மகத்துவத்தை காண கண்ணை திறந்தருளும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுத்து அவருடைய சாட்சிகளை கை கொண்டு கற்பனைப்படி வாழ்ந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கணும் வேதம் சொல்லுது. ஆமென். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.